தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் 41 பேர் உயிரிழந்து இன்றோட 3வது தினமாகிறது. இருந்தபோதிலும் இந்த வேலுச்சாமிபுரத்துல இன்னும் கிரைம் ஸ்பாட்டுகள் அகற்றப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. கிரைம் ஸ்பாட்னா என்ன, அதே சமயம் இந்த பகுதியில் குறிக்கப்பட்ட கிரைம் ஸ்பாட்டில் எத்தனை உடல்கள் எடுத்தாங்க என்பதை இந்த செய்தி தொகுப்புல விரிவாக பார்ப்போம். இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய இந்த கழுகு பார்வை காட்சியின் வாயிலாக உங்களுக்கு நான் இந்த செய்தியை விவரிக்கிறேன். நான் நின்று இருக்கக்கூடிய பின்புறத்தில் இருக்கக்கூடிய முதல் இடம் தான் முதல் கிரைம் ஸ்பாட். அதே சமயம் எனக்கு எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள் தான் 2வது கிரைம் ஸ்பாட். அது மட்டும் இல்ல, அதற்கு பக்கத்துல 3வது கிரைம் ஸ்பாட். மொத்தம் 3 இடங்கள்ல காவல்துறை மார்க் செய்து வைத்துள்ளார்கள். முதல் இடத்துல 20க்கும் மேற்பட்ட உடல்கள் எடுத்திருக்காங்க. அதே சமயம் எனக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய பகுதியில 10 உடல்கள் எடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல 6 உடல்கள் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி விஜய் நின்றிருந்த பேருந்து பக்கத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதுல சிக்கியவர்களின் உடல்கள் ஆங்காங்கே செதறி கிடந்து அந்த உடல்களை உடனடியாக எடுத்துக்கொண்டு ஆம்புலன்ஸ் வாயிலாக அவர்களுக்கு தெரிந்த மருத்துவமனை கொண்டு சென்று அங்க அவங்க உயிரிழந்தார்னா அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனை கொண்டு சென்றிருக்காங்க. உயிர் இருந்தவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை கொடுத்திருக்காங்க. நம்ம இருக்கக்கூடிய பகுதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஜெராக்ஸ் கடை அங்கதான் பாத்தீங்கன்னா 1.5 வயது குழந்தையோட பெண்கள் ஆண்கள் என பலர் உயிரிழந்திருக்காங்க. இவர்களுடைய உடல்கள் தான் இந்த பகுதியிலிருந்து மீட் எடுக்கப்பட்டது. ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கும்போது ஆம்புலன்ஸ் வாயிலாக இங்கிருந்து உடனடியாக அவர்களுடைய உடல்கள் பாதிக்கப்பட்டவர்கள் எடுத்துட்டு போனாங்க. அதே சமயம் உயிரிழந்தவர்கள் உடல்கள் நம்ம இந்த ஜெராக்ஸ் கடைக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன கட்டு இருக்கு, அந்த வழியா தான் ஆம்புலன்ஸ் அங்க உயிரிழந்த உடல்கள் 10க்கும் மேற்பட்டது குவித்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த உடல்களை அங்கிருந்து எடுத்து மாற்று சாலை வழியாக மறுபடியும் கரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய நிகழ்வுகள் ஏற்பட்டது. இப்படியாகத்தான் 3 தினம் ஆகியும் இன்னியும் இந்த கிரைம் ஸ்பாட்டுகள் அகற்றப்படாமல் இருக்கு. ஒரு நபர் விசாரணை குழு 2வது நாளாக இன்று விசாரணை நடத்தியிருக்காங்க. கரூர் மாநகராட்சி நிர்வாகம் இந்த கிரைம் ஸ்பாட் பகுதியில் மட்டும் இருக்கக்கூடிய இந்த காலணிகளை அகற்றப்படல. அதே சமயம் இந்த நிகழ்வுக்காக கட்டப்பட்ட மின் விளக்குகள் ஒளிபெருக்கிகள் அகற்றப்படாமல் இருக்கு. நேற்றைய தடவியல் நிபுணர் குழு இந்த பகுதியில் இருந்த ஆதாரங்களை சேகரித்து சென்றிருக்காங்க. மேலும் இந்த விசாரணை இன்னும் முடிவடையாத சூழல்ல இது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக காவல்துறை கையாண்டு கொண்டிருக்கிறாங்க. வேலுச்சாமிபுரம் இயல்பு நிலைக்கு திரும்பினாலும் இந்த வேலுச்சாமிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையம், அதாவது விஜய் பேசிய இடம் இன்னும் அந்த துயரத்தை நினைவுபடுத்தும் சுவடுகளாகவும் அதை உணர்த்தும் காட்சிகளும் இருக்கக்கூடியதாக காணப்படுகிறது.